எதிர்பாராத செலவுகள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருடைய லைஃப்லயுமே கண்டிப்பா வந்திருக்கும். மெயினா எப்பல்லாம் நம்ம கையில அமௌண்ட் இல்லையோ, அப்பல்லாம் தான் இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டடான எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நம்ம லைஃப்ல வரும். ஸோ அதை எப்படியெல்லாம் நம்ம கிராஸ் பண்ணி வந்திருப்போம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்குமே ஒரு தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அந்த மாதிரி நம்ம கையில பணமே இல்லாதப்போ வரக்கூடிய முக்கியமான சில எதிர்பாராத செலவுகள் ஒரு 13 விஷயத்த லிஸ்ட் அவுட் பண்ணி இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். அதையெல்லாம் தான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய லைஃப்ல என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மறக்க முடியாத நினைவுகளை மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணிட்டு போங்க. இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கக்கூடியது மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் தான். எஸ், நம்ம எமர்ஜென்சி பர்பஸ்க்காக மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்து ஒவ்வொரு மாச பட்ஜெட்லயுமே ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து நம்ம ஒதுக்கி வைப்போம். அப்பெல்லாம் வராத செலவு எப்ப நம்ம கையில பணம் இல்லையோ அப்பதான் கரெக்டா அந்த எக்ஸ்பென்சஸ் வந்து நம்மளுக்கு நிற்கும். அதுவும் வீட்டுல நீங்க குட்டீஸ் யாராவது வச்சிருந்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டா இந்த பிளான் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ பட்ஜெட்ல வந்து துண்டு விழுகிறப்போ, மந்த் எண்டு கையில காசு இல்லாதப்போ இதப்பெல்லாம் தான் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம ஃபீவர் வருது, சளி பிடிக்கிறதுன்னு அவங்களுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்து பண்ற மாதிரி வந்து நம்மளுக்கு போகும். அதனாலேயே இந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு இந்த 13 லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். அண்ட் செகண்ட் பிளேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம வீட்ல ஒன் ஆஃப் த மெம்பரா இருக்கக்கூடிய நம்ம டூ வீலர் ஆர் ஃபோர் வீலர் தான். அவனுக்கும் நம்ம கையில எப்பெல்லாம் அமௌண்ட் இல்லையோ அப்பெல்லாம் தான் உடம்பு சரியில்லாம போகும். ஒன்னும் பஞ்சர் ஆவான், இல்லைன்னா ஆயில் விடுற சர்வீஸ் விடுற மாதிரி வரும், இல்ல இன்ஜின் ப்ராப்ளம் வந்து வரும். இப்படி ஏதாவது ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸ வந்து அவனும் நம்ம கிட்ட கொண்டு வந்துட்டு தான் இருப்பான், கரெக்டா அமௌண்ட் இல்லாத சமயத்துல. தேர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது முக்கியமான சில ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது வரும். மேரேஜ், வீடு பால் காய்ச்சறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஸோ அந்த டைம் அந்த ஃபங்க்ஷன்ஸை நம்மளால அவாய்ட் பண்றதுக்கும் முடியாது. கையில அமௌண்ட் இல்லாத சுச்சுவேஷன்ங்கிறதுனால வெளியே ஏதாவது பெரட்டிட்டு நம்ம போற மாதிரியான சூழ்நிலைகள்ல கொண்டு போய் நம்மளை தள்ளிடும். நாலாவது பிளேஸ் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான சில விஷயங்கள் தீர்ந்து போறது. எக்ஸாம்பிளுக்கு அரிசி, கேஸ், மளிகை பொருள் இதெல்லாமே எப்ப நம்ம கையில அமௌண்ட் இல்லையோ அப்பதான் இதெல்லாமே தீர்ந்து போற மாதிரி இருக்கும். கேஸ் எல்லாம் நம்மளுக்கு ஒரு 50 நாள் வருது அப்படின்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல 35 நாள் 40 நாள்லயே சீக்கிரமா முடிஞ்சு போயிடும். அண்ட் ஃபிஃப்த் பிளேஸ் வந்து இபி பில் பேமெண்ட். ஒரு மாசமுமே நம்ம பட்ஜெட் வந்து நீங்க கரெக்டா ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா இபி பில்க்கும் கேஸுக்கும் 2 months ஒன்ஸ் தான் நம்ம பே பண்ற மாதிரி வந்து ஷெட்யூல் வந்து நம்ம பண்ணுவோம். அந்த அமௌண்ட் எல்லாம் நான் மேல சொன்ன எதிர்பாராத செலவுகள் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்காகவோ இல்லைன்னா ஒரு மொய்க்காகவோ நம்ம எடுத்து யூஸ் பண்ணிடுவோம். ஸோ அப்போ டபுள் பேமெண்ட்டா நம்ம வந்து போட்டு கட்டுற மாதிரி இருக்கும் ஒரு சுச்சுவேஷன். செகண்ட் சுச்சுவேஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எப்பவும் ரெகுலரா பே பண்ற பேமெண்ட் ஒரு 500க்குள்ள வருது அப்படின்னா கையில காசு இல்லாதப்பதான் இபி பில் எகிரி அடிச்சு 900 ரூபாய் பே பண்ற மாதிரி வந்து நிற்கும். யாரெல்லாம் இதை வந்து பேஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம எங்காவது ஒரு பக்கம் கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அந்த கடன் கொடுத்தவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்ல நம்ம வாங்கியிருப்போம் கைமாத்தலாம். அவங்களுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது வரும். அவங்க வந்து நம்ம கிட்ட என்ன கேட்பாங்க, எனக்கு கொடுத்த பணத்தை இன்னொரு ஒரு 1 வீக் ஆர் 10 டேஸ்ல எனக்கு கொடுங்க, இல்லை நெக்ஸ்ட் மந்த் வந்து எனக்கு கொடுங்க, ஸோ எங்க வீட்டில் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது, ஒரு எமர்ஜென்சியா தேவைப்படுதுன்னு கேட்பாங்க. அவங்க எப்பெல்லாம் கேட்குறாங்களோ அப்பெல்லாம் நம்ம கையில அமௌண்ட் இல்லாத சுச்சுவேஷனாக தான் இருக்கும். சரி, அவங்க தான் கேட்கலையே, ஸோ நெக்ஸ்ட் மந்த் நம்ம வந்து கொடுத்துக்கலாம்னு கொஞ்சம் அசால்ட்டா இருந்திருப்போம். அமௌண்ட் இல்லாதப்ப கரெக்டா அவங்க வந்து கேட்பாங்க. நம்மளுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சங்கட்டமான நிலைமைக்கு வந்து நம்ம போவோம். ஸோ அடிஷ்னலா வேற எங்காவது அமௌண்ட் வந்து பெரட்டுற மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறது வரும். அண்ட் வீட்டுக்கு கெஸ்ட் வரக்கூடியவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி இவங்க எல்லாருமே கெஸ்ட் வந்து வீட்டுக்கு வர்றது அப்படிங்கிறது மேக்சிமம் இந்த மந்த் எண்ட் கையில் அமௌண்ட் இல்லாத சமயத்துல தான் நிறைய பேர் வருவாங்க. அவங்களுக்கு ஒரு விஷயமுமே நம்ம பார்த்து பார்த்து தான் வந்து பண்ற மாதிரி இருக்கும். அவங்க வந்துட்டு போனது, அவங்க வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது கூட நம்மளுக்கு உள்ளுக்குள்ள ஒரு விஷயங்கள் உள்ள ஓடிட்டே இருக்கும். ஐயோ அமௌண்ட் கையில இல்லையே, நம்ம என்ன பண்ணலாம், அவங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் வந்து நம்மளுக்கு போயிட்டே இருக்கும். எப்படியாவது இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சங்கட்டமான நிலைமைக்குள்ள நம்மளுக்கு போகும். இந்த ட்வின்ஸை எப்பவுமே நம்ம பிரிக்கவே முடியாது. இவனுங்க எப்பவுமே செலவு வைக்கிறது அப்படிங்கிறது நம்ம கையில அமௌண்ட் இல்லாதப்பதான் வைப்பானுங்க. ஒருத்த வந்து போனு, இன்னொருத்த வந்து டிவி. இந்த 2 பேருக்குமே ரீசார்ஜ் அப்படிங்கிறது முடியறது நம்ம கையில அமௌண்ட் இல்லாதப்ப, நம்ம பர்ஸ் காலியா இருக்கிறப்பதான் ரீசார்ஜ் அப்படிங்கிறது முடியும். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ கால்ஸ் நம்ம பண்ணாட்டி கூட இன்கமிங் கால் வரணும்னா கூட கண்டிப்பா ரீசார்ஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பண்ணியிருந்திருக்கணும். அதுவும் நெட் இல்லாம இன்னைக்கு யாருமே இருக்கிறது கிடையாது. ஸோ கண்டிப்பா இந்த ரீசார்ஜ்
ரீசார்ஜ் அப்படிங்கிறது மேண்டேட்டரி அப்படிங்கிறதுனால நம்ம கண்டிப்பா அந்த செலவு அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒண்ணா மாறிடுச்சு. சேலரி வந்த உடனே டேங்க ஃபில் பண்ணிட்டு ஊர் ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்போம். ஆனா எப்ப நம்ம கையில காசு இல்லையோ, அப்பதான் வண்டி பெர்ஃபெக்ட்டா பெட்ரோல் இல்லாம நின்று போற மாதிரி வரும். ஸோ பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருடைய லைஃப்லயுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்திருப்போம். ரொம்ப எமர்ஜென்சியான கையில காசு இல்லாத சமயத்துல தான் பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது அதிகமா நம்மளுக்கு வரும். அண்ட் 10th பிளேஸ் ரொம்ப ரொம்ப ஃபன்னியான ஒரு விஷயம். மத்தவங்க நம்ம கிட்ட கடன் கேட்கறது. எப்பல்லாம் நம்ம கையில காசு இல்லையோ, அப்பல்லாம் தான் நம்ம கிட்ட யாராவது ஒரு சின்ன தொகையவாவது நம்ம கிட்ட கேட்பாங்க. ஒரு ₹1000 இருந்தா குடுங்க. நான் நெக்ஸ்ட் மந்த் ஆர் நெக்ஸ்ட் வீக் தரேன் அப்படின்னு சொல்லி. நம்மளுக்கே சிரிப்பு வரும். ஏன்னா நம்ம கையிலேயே காசு இல்லாம இருக்கோம். அடுத்தவங்க நம்ம கடன் கேட்கிற நிலைமையில நம்ம இருக்கோம். நம்மள பார்த்து இவன் கேட்கறானே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் அப்படிங்கிறது வரும். ஒண்ணு நம்ம குடுக்க வேண்டிய பணத்துக்கு கொஞ்சம் சீக்கிரமா குடுங்க. எங்க வீட்ல விசேஷம் வந்துருச்சுன்னு திருப்பி பணத்த கேட்பாங்க. இல்ல நம்ம கிட்ட கடன் கேட்பாங்க. இந்த 2மே காசு கையில இல்லாதப்ப தான் நடக்கும். இந்த ஒரு விஷயத்த வேலைக்கு போகக்கூடிய எல்லா ஆண்களுமே கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. அது என்ன அப்படின்னா, மொபைல் டிஸ்ப்ளே உடையறது. ஸோ இது எல்லாருடைய லைஃப்லயுமே கண்டிப்பா ஒரு கிராஸ் லைன் நம்ம பண்ணி தான் வந்திருப்போம். ஒண்ணு நம்மளுடைய மொபைல் ஃபோன் உடையும். அப்படி இல்லைன்னா வீட்ல இருக்கிற ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் அவங்களுடைய மொபைல் ஃபோன் உடைஞ்சு டிஸ்ப்ளே போயிருக்கும். நம்ம கையில காசு இல்லாத சமயத்துல என்னடா பண்றது? ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம பண்ணி தான் ஆகணும். ஃபோன் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் ஆயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன வேலை இருந்தாலுமே அத ஒதுக்கிட்டு அந்த டிஸ்ப்ளே போடுற வேலைய பார்த்து தான் ஆகணும். நான் என்னுடைய லைஃப்ல கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். எப்பல்லாம் வேற ஒரு செலவுக்காக ஒரு அமௌண்ட்ட நம்ம எடுத்து வைக்கிறோமோ, இல்ல நம்ம கையில பட்ஜெட்ல கொஞ்சம் அமௌண்ட் கம்மியா இருக்கோ, அந்த டைம் எல்லாம் ஃபோன்ல ஒரு ரிப்பேர் அதுவும் டிஸ்ப்ளே போற இது அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பா வந்துரும். இந்த மாரி நான் ஒரு 3, 4 ஃபோனுக்கு நம்ம பண்ணி இருந்திருக்கோம். குழந்தைங்க இருக்கிறதுனால டக்கு டக்குன்னு உடையறது, இல்லைன்னா நம்ம டிராவல் பண்ணும்போது போறதுங்கிற மாதிரி போயிருக்கும். ஸோ எல்லாருடைய லைஃப்லயுமே அமௌண்ட் இல்லாதப்போ உடையக்கூடிய ஒன் ஆஃப் த பொருள்ல ஒண்ணு தான் ஃபோன். நம்ம நெனச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம். வீட்ல இந்த மாதிரியான ஒரு சில வேலைகள் எதிர்பாராத சமயத்துல வரும் அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாம்பிள்க்கு பிளம்பிங் ஒர்க்கு, ஃபேன் ரிப்பேர் ஆகிறது, இது எல்லாமே கையில அமௌண்ட் இல்லாதப்போ நம்ம எதிர்பார்க்காத சூழ்நிலைகள்ல தான் வரும். சின்ன விஷயம் தானே அப்படின்னு நம்மளுக்கு தோணும். ஆனா அது ஒரு பிளம்பரை கூப்பிட்டு நம்ம ஒரு ஒர்க் அப்படிங்கறத நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா, மினிமம் அமௌண்ட் ஒரு 500 ஆர் ₹1000 கூட இல்லாம அந்த ஒர்க்கை நம்மளால கம்ப்ளீட் பண்றதுக்கு முடியாது. ஆனா அது ஒரு 1 hour வேலையா தான் இருக்கும். ஆனா அந்த அமௌண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் பெருசா நம்மளுக்கு ஒரு செலவை இழுத்து விட்டுரும். ஒரு சங்கட்டமான எதிர்பாராத செலவு அப்படின்னா, நம்ம குழந்தை நம்ம கிட்ட அடம் பிடிச்சு கேட்கக்கூடிய ஒரு விஷயமே. அது ஸ்நாக்ஸா இருக்கலாம், டாயா இருக்கலாம், இல்ல வேற எனிதிங். அது மத்தவங்க முன்னாடி தான் அந்த குழந்தை நம்ம கிட்ட அடம் பிடிச்சு கேட்கும். அது எப்பல்லாம் நம்ம கையில காசு இல்லையோ, அப்பெல்லாம் தான் அந்த குழந்தை அடம் பிடிக்கும். நம்ம என்ன நினைப்பாங்க அப்படின்னா, என்னங்க ஒரு ₹100 கூட ஸ்பெண்ட் பண்ணி அதை அந்த குழந்தைக்கு வாங்கி தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க நினைக்கிறாங்களோ இல்லையோ, அவங்க நினைப்பாங்கங்கிற எண்ணம் நம்மளுடைய மனசுல வந்துரும். சோ குழந்தைய நம்ம கண்டிஷன் பண்றது, அடிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பண்ணுவோம். இது நேச்சுரலான ஒரு விஷயம். அதை நம்மளால மாத்தவும் முடியாது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நம்மளால வெளியில வரவும் முடியாது. ஏன்னா அந்த சிச்சுவேஷன்ல இதுதான் ரியாலிட்டி அப்படிங்கிற புரிஞ்சுக்கிற மென்டாலிட்டி நம்மளுக்கு அப்ப இருக்காது. அவங்க அடம் பிடிக்கிறாங்க, குழந்தைங்க கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவங்க மேல டென்ஷன் ஆகுறதும், திட்டுறதும், அடிக்கிறதும் தான் போவோம். ஏன்னா நம்ம மைண்ட்ல 2, 3 விஷயங்கள் ஓடும். ஒண்ணு நம்ம கையில அமௌண்ட் இல்லாதது, 2வது நம்ம குழந்தை அடம் பிடிக்கிறது, 3வது நம்மளை சுத்தி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறது இருக்கும், 4வது இந்த குழந்தை நம்ம மேல ஒரு தப்பான பேரை கிரியேட் பண்ணுதுங்கிற மென்டாலிட்டி. இது எல்லாமே மண்டையில ஓடிட்டு இருக்கிறதுனால அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியாம ஃபுல் ப்ரெஷர் ஆகி டென்ஷன் ஆகி அந்த குழந்தைகளை திட்டுறது, அடிக்கிறது, அந்த இடத்தை விட்டு வெளியில வர்றதுங்கிற மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்துக்குள்ள நம்ம எல்லாருமே போயிருந்திருப்போம். அதுவும் 90s கிட்டா இருந்தீங்க அப்படின்னா இந்த சுச்சுவேஷனை கண்டிப்பா ஹேண்டில் பண்ணிருப்பீங்க. பேரண்டா இல்ல, கிட்டா. எப்பெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, ஒரு கோயில் திருவிழா நடக்குது, வெளியே டூர் போறோமோ அப்பெல்லாம் ஒரு பட்ஜெட்குள்ள ஃபேமிலியை கொண்டு போகணும், இந்த எக்ஸ்பென்சஸ் தான் நம்ம பண்ணணுங்கிற ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நம்ம பேரண்ட்ஸ் ஒதுக்கி வச்சிருந்திருப்பாங்க. ஆனா நம்ம குழந்தையா இருக்கனால கண்ணில் பார்க்கறதெல்லாம் பார்க்கணும், வாங்கணும், சாப்பிடணும்னு தோணும். அதுவும் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருக்கும்போது அடம் பிடிச்சா அம்மா அப்பா கண்டிப்பா வாங்கி கொடுத்துருவாங்கங்கிற மென்டாலிட்டி நம்மளுக்குள்ள இருக்கும். அதை கேட்டு அடம் பிடிச்சு வாங்கியிருப்போம். ஆனா அப்ப இருக்கிற பேரண்ட்ஸ் இப்ப இருக்கிற நம்மள மாதிரி இல்ல. அங்கேயே அடி வச்சு வெளுத்தெடுத்து நம்மளை திருப்பி கூட்டிட்டே வந்துருவாங்க. அந்த எந்த பொருளுமே நம்மளுக்கு கிடைச்சிருக்கவும் கிடைக்கும்.
கிடைக்காது. அப்படியே நம்ம கிடைச்சிருந்தாலும் அந்த பொருளை இப்ப வரைக்கும் நம்ம ரொம்பவே பத்திரமா வந்து வச்சிருப்போம். இப்ப வரைக்கும் இருக்குதோ இல்லையோ மினிமம் ஒரு 10 இயர்ஸ் ஆவது நம்ம வந்து அதை வச்சிருந்திருப்போம். அப்படி நீங்க யூனிக்கா கலெக்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய உங்களுடைய டாய்ஸ் ஆர் மெமரபிளான ஒரு பொருள் என்ன அப்படிங்கறதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த 13 விதமான எதிர்பாராத செலவுகளை வந்துட்டு நீங்க எதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, ரியலாவே உங்களுக்கு என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படிங்கறத ஷேர் பண்ணிக்கோங்க. அது மத்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த எதிர்பாராத செலவுகளை வந்து நீங்க கட்டுப்படுத்தணும், கரெக்டா வந்து கொண்டு போகணும். கொஞ்சம் கூட நம்ம வந்துட்டு தடுமாறுற மாதிரியான எண்ணங்கள் இல்லாம மத்த பக்கம் கடன் வாங்கணும், கடன் அதிகரிக்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்குள்ள போகாம இருக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு சொல்யூஷன் தான் பட்ஜெட்டிங். பட்ஜெட்டிங் வந்து கரெக்டா வந்து நீங்க ஃபாலோ பண்ணுனீங்க அப்படின்னா போதும். அந்த பட்ஜெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு டிசிப்ளின்குள்ள கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் மாதிரி உங்களுடைய டே டு லைஃப்ல வந்துட்டு ஒரு ரெகுலரான ஒரு ஆக்டிவிட்டிஸ், நீங்க எப்படி காலையில சாப்பிடுறீங்க, பிரஷ் பண்றீங்க, குளிக்கிறீங்கிறது ஒரு ஆக்டிவிட்டியோ அதே மாதிரி உங்க ஃபேமிலிக்குன்னு சொல்லி ஒரு பர்ஃபெக்டான ஒரு பட்ஜெட்டை நீங்க வந்து போடுறீங்க. ஒரு ஒரு விஷயத்துக்குமே நீங்க வந்து தனித்தனியா அமௌண்ட் வந்து ஒதுக்கி வைக்கிறீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை தாண்டி வேற எந்த விஷயத்திலையுமே நீங்க என்ன பண்ணக்கூடாது, அந்த செலவுகள் அப்படிங்கறத கொண்டு போகக்கூடாது. ஸோ ஒரு இபி வந்து ஒரு 500 ருபீஸ் எவ்ரி மந்த் பட்ஜெட்குள்ள கொண்டு வரீங்க அப்படின்னா அந்த 500 ருபீஸை தாண்டாம நம்ம பில்லை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி அன்வான்டா லைட் எரியுதா, நம்ம ஃபேன்ஸ் ஏதாவது அதிகமா ஓட்டியிருக்கோமா, மோட்டர் வந்து வாட்டருக்காக நம்ம போடும்போது அதிக நேரம் ஓட்டுறோமா, கரெக்டான டைம் வச்சு நம்ம கொண்டு வரணும். ஸோ வீட்டில் என்னென்ன மாதிரியான அந்த எலக்ட்ரிசிட்டி பில்லை வந்து கம்மி பண்றதுக்கு ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாங்கிறத நீங்க பர்ஃபெக்டா ஒரு பிளான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொண்டு வரணும். கிராசரி வந்து தீந்து போகுதா, ஸோ நம்ம என்னெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், எந்த பொருளெல்லாம் நம்மளுக்கு பத்தாமை இருக்கு அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் அவுட் வந்து நீங்க எடுத்து அதை வந்து நீங்க ப்ராப்பரா உங்களுடைய ஃபுட்டு வந்து நீங்க எந்த மாதிரி எடுத்துக்கிறீங்க அப்படிங்கறத பொறுத்து அந்த மெனு பிளான் எல்லாத்தையுமே நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். நீங்க எதிர்பாராத செலவுகள், இந்த மொய் வைக்கிறது, ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் வருது, வண்டி ரிப்பேர் ஆகிறது, இந்த மாதிரியான கெஸ்ட் வீட்டுக்கு வர்றது, இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாத்துக்குமே தனியா ஒரு ஒரு மாசமுமே அமௌண்ட் அப்படிங்கறது வந்து ஒரு என்வலப்ல தனியா எடுத்து வைங்க. மாசம் மினிமம் ஒரு 500, 1000 அந்த மாதிரி எடுத்து வைங்க. ஒரு மொய் வைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல வீட்டுக்கு யாராவது வர்றாங்க, ஒரு குழந்தைங்க வராங்க, திருப்பி நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்து விடுறோம் அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சேவிங்ஸ் அண்ட் எமர்ஜென்சி ஃபண்ட். ஸோ மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு 1000 ருபீஸ்க்குள்ள முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஹெல்த்துக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ அது ஃபுட்லயே நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு பார்க்கணும். அதை தாண்டி வீட்டில் குழந்தைங்களோ வயசானவங்களோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டடா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு மினிமம் ஒரு 3 மந்த்ஸ் ஆகுது நீங்க வந்து அமௌண்ட் அப்படிங்கிறது ஒரு பல்கான அமௌண்ட்டுங்கிறது வந்து ஒதுக்குங்க. சேவிங்ஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சேவிங்க்கு நீங்க பிகினரா ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே ஒரு மாசம் ஒரு 3000 அப்படின்னு சொல்லி ஒரு 3 மாசத்துக்கு ஒரு 10,000 ரவுண்ட் ஃபிகர்ல வந்து எடுத்து வைங்க. அது உங்க கையில இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல வந்து போட்டு வந்து வச்சிருங்க. ஸோ அந்த 10,000 எதுக்குமே எடுக்காதீங்க. ரொம்ப ரொம்ப எமர்ஜென்சியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் வரும்போது அந்த எக்ஸ்பென்சஸ்க்காக மட்டும் அதுல இருந்து எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மெடிக்கல் இந்த மாதிரியான எக்ஸ்பென்சஸை வந்து உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு இந்த அமௌண்ட் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது, இதை பண்ணினதுக்கு அப்புறமா சேவிங்ஸ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்க. மினிமமா சின்ன சின்ன அமௌண்ட்ல இருந்து ரொம்பவே சேஃபான அண்ட் ரிஸ்க் ஃபேக்டர் கம்மியா இருக்கக்கூடிய சேவிங்ஸ்ல வந்து நீங்க ஓபன் பண்ணனீங்க அப்படின்னு சொன்னா இது எல்லாத்தையுமே சமாளிக்கிறதுக்கும் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சேர்த்து வைக்கிறதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த 5 இயர்ஸ்க்குள்ள நாங்க எங்களுடைய லைஃப்ல எந்த ஒரு அமௌண்ட்டுமே இல்லாம இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம ஜீரோவா ஒரு பிகினரா ஸ்டார்ட் பண்ண எங்களுடைய லைஃப்ல இந்த 2025 தொடங்குன இந்த ஒரு 6 மாசத்துக்குள்ளேயே எப்படி நாங்க ஜுவல் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணணும், அமௌண்ட் வந்து எப்படி வந்து சேவிங்ஸ்குள்ள எடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொல்லி என்னுடைய ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோவா போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுடைய ஃப்ரீ ஆஸ் இருந்துச்சு அப்படின்னா வீடியோவுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா வாட்ச் பண்ணி பாருங்க. அது உங்களுடைய கடன்களை எல்லாமே விரைவா அடைச்சு உங்களுடைய சேமிப்புங்கிற முதல் ஸ்டெப்ல எடுத்து வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல ஒரு 3 முக்கியமான மணி சேவிங் சேலஞ்ச் வந்து நான் பண்ண போறேன் இந்த ஜூலை மந்த்ல. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே அப்டேட் ஆகிறதுக்கு கண்டிப்பா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க.